அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மர்ஷி பாதம் பணிந்து 5/4/2026 பங்குனி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி மதியம் 12 மணி வரை திருதியை, பின் சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் இரவு 12 AM வரை விசாகம், பின் அனுஷம். இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராகு காலம் 4 மணி 53 நிமிடத்திலிருந்து 6 மணி 24 நிமிடம். யமகண்டம் 12 மணி 20 நிமிடத்திலிருந்து 1 மணி 51 நிமிடம். குளிகை காலம் 3 மணி 23 நிமிடத்திலிருந்து 4 மணி 53 நிமிடம். இன்றைய நல்ல நேரம் காலை 7 மணி 16 நிமிடத்திலிருந்து 8 மணி 16 நிமிடம். மாலை 6 மணி 24 நிமிடத்திலிருந்து 7 மணி 24 நிமிடம். இன்றைய கோச்சாரம் மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன், ராகு, மீனத்தில் சனி, சூரியன், செவ்வாய். இன்றைய சந்திராஷ்டமம் மீனம், ரேவதி நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். மேசராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷபராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் பயணிப்பதால் எதிர்ப்புகள் விளங்கும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த வேலை இன்று முடியும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கடன்கள் அடைப்பதற்கான சூழல் அமையும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புண்டு. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடகராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தாயின் உடல்நிலை சீராகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். பணி இடத்தில் வேலைப்புழு அதிகரித்தாலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். இளைய சகோதரர்களிடம் ஒற்றுமை கூடும். குறுகிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இன்று நற்பலன் கிடைக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் எழும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள்.
கண் தொடர்பான சிறு உபாதைகள் தோன்றி மறையும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு இன்று உங்களுக்கு யோகமான நாள். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலில் மேல் அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணு வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தூக்கம் சற்று குறையலாம். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. எதிரிகளிடம் எச்சரிக்கை தேவை. புதிய முதலீடுகளை தள்ளி வைப்பது சிறந்தது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மூத்த சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வருமானம் உயர புதிய வழிகள் பிறக்கும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். கடின உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. புதிய பொறுப்புகள் தேடி வரும். நிர்வாக பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலம் தரும். பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். குலதெய்வ வழிபாடு செய்வது யோகத்தை தரும். இன்று பெரியோர்களிடம் ஆசி பெறுவது சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. மீனராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு இந்த 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சந்திராஷ்டமம் நடப்பதால் எதிலும் அவசரம் கூடாது. பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகன பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. வேலையில் கவனச்சிதறல் ஏற்படலாம், பார்த்து கொள்ளவும். இன்றைய மீனராசி பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். இன்று 12 ராசிக்கான பலன்கள் பார்த்தோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.